ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்று இருக்காது, மழையும் இருக்காது, ஆனா பள்ளத்தாக்குல தண்ணீர் இல்லை. அந்த தண்ணீர் எப்படி வரும்? இது சாத்தியமாகுமா? இன்னைக்கு ஒரு யாரிடமாவது கூப்பிட்டு ஒரு பள்ளத்தாக்கை காண்பித்து தண்ணீர் இல்லை, வறண்டு போயிருக்கிறது, இந்த காற்றும் அடிக்காது, மழையும் பெய்யாது, ஆனால் வந்து பார் காலையில தண்ணீர் நிரம்பி இருக்கும் என்றால் யாருமே அதை நம்ப மாட்டார்கள். என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லிதான் நாம் கேட்போம். அது பாசிபிலிட்டிஸே இல்லை. இன்னொரு இடத்துல இருந்து தண்ணீரை கொண்டு அதை நிரப்ப வேண்டும், அல்லது வாய்க்கால்களை வெட்டி அங்கு தண்ணீரை இணைக்க வேண்டும். ஏதாவது செய்தால்தான் முடியுமே ஒழிய தானாக அல்லது மனிதனால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் காற்று இல்லாவிட்டாலும் மழை பெய்யாவிட்டாலும் அந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரை ஏற்படுத்துகிறவர். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. யூத ராஜா, அதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் ராஜா 2 பேரும் யுத்தம் பண்ண மோவாப் ராஜாவோடு போன நாட்கள் அது. 7 நாட்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரியும் போது ஆடு மாடுகள் எதுக்குமே தண்ணீர் இல்லை. அவங்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு எல்லாம் அங்க இருக்க ஒருத்தருக்குமே தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறாங்க. மறித்து விட நேரமா வந்துருச்சு. என்ன பண்றது? அப்பந்தான் தீர்க்கதரிசிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், காற்று இருக்காது, மழையும் இருக்காது, ஆனால் இந்த பள்ளத்தாக்குகளிலே தண்ணீர் நிரம்பி இருக்க நீங்கள் பார்க்கல. அப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே காலையிலே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் தண்ணீர் வந்து அந்த பள்ளத்தாக்களை நிரப்புகிறது. ஆண்டவருடைய செயல்கள், ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள்லாம் நம்முடைய ஞானத்தினால், நம்முடைய அறிவினால் அதை கிரகிக்க முடியாத அளவு பெரிதாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அநேக நேரத்திலே ஆண்டவர் சில காரியங்களை பேசும்போது இது எப்படி ஆகும் என்றுதான் நமக்கு தோன்றும் போது, ஆண்டவரால் எல்லாம் கூடும் அல்லவா, நம்முடைய இருதயத்தில் அதற்கு நினைத்து பார்க்காதது கூட ஆண்டவர் செய்து காண்பிப்பார். இதுதான் அவருடைய மேன்மையான ஒன்று. ஒரு சமயம் ஒரு அருமையான சகோதரிய திருமணம் நிச்சயமாக்கி அது கல்யாண நாள் பிக்ஸ் பண்ணி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பேசிட்டு ஒரு 2000 பேர் அதிலே கலந்து கொள்கிற மாதிரி ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்து விட்டார்கள். கடைசியில என்ன, எல்லாம் கார்டு கொடுத்தாச்சு, எல்லாம் ரெடி ஆயிட்டு 2 நாட்கள் இருக்கிறது. 2 நாட்கள் இருக்கும்போது திடீரென்று சொல்லி பார்க்கும் பொழுது லாரி ஸ்ட்ரைக் வந்த உடனே எல்லா பொருட்கள் ஆங்காங்கே வருகிறதெல்லாம் தடைபடுகிறது. ஆனாலும் நம்ம எல்லாம் தான் புக் பண்ணிட்டோம், எப்படியாவது நமக்கு கிடைச்சிரும், நடந்துரும் சொல்லி இவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். கல்யாண நாள் அன்னைக்கு சாயங்காலம் திருமணம், அதன் முடிந்தவுடன் ரிசப்ஷன், மட்டன் பிரியாணி போட வேண்டும். காலையில பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலிருந்து போன் வருகிறது, இந்த மட்டன் சப்ளை பண்றவங்க எங்களால் முடியாது, ஏன்னா வெளி இடத்துல இருந்தா கிராமங்கள்ல இருந்து லாரி அதன் மூலமாகத்தான் ஆடுகள் வரும், அதெல்லாம் இன்னைக்கு நின்றுச்சு, 2 நாளாவே இல்ல, எங்களை கொடுக்க முடியாது, சாரின்னு சொல்லி அவங்க லைன் கட் பண்ணிட்டாங்க. காய்கறிகள் மற்ற எல்லாமே எல்லா இடத்துலயும் அப்படி இப்படி ஸ்டாப் ஆயிட்டே இருக்குது. இந்த குடும்பத்தினருக்கு என்ன செய்வதுன்றே தெரியவில்லை. ஐயோ, இத்தனை பேருக்கு நாம் இன்விடேஷன் கொடுத்து விட்டோம், பஸ் ஓடுகிறது, கார் மற்றும் பைக் ஓடுகிறது, லாரி மட்டும் நின்று விட்டது, பொருட்கள் அதன் மூலமாகத்தான் வர வேண்டும், ஆகாரத்தை கொடுக்க வேண்டுமே. கல்யாண வீடு என்று சொன்னால் ஆகாரத்தை பார்த்து அதை வைத்து தானே பேசுவார்கள், நன்றா இருந்தது என்பார்கள், அல்லது எங்களுக்கு கிடைக்கவில்லை, எங்களை கவனிக்கவில்லை, அங்குதான் குறைவுகளே வரும். சோதனையான ஒரு இடமும் அதுதான். என்ன செய்வது என்று அங்கலாய்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. ஜெபித்தார்கள். பாருங்கள், எப்படி காற்று இல்லை, மழை இல்லை, பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்பினது போல கர்த்தர் எங்கிருந்து எப்படி கொண்டு வந்தார் என்று தெரியாது, அப்படி ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே வாசல்களை திறந்தார், தடைகளை உடைத்தார். அவர்கள் விரும்பின வண்ணமாகவே எந்த மெனுவும் அவர்கள் மாற்றவில்லை. எந்த ஒரு காரியத்தை இது குறைத்து விடலாம், இதை விட்டு விடலாம், ஆல்டர்னேட்டிவ் இதை மாற்றி விடலாம், இல்லை. அவர்கள் விரும்பினபடி திட்டமிட்டபடியே மிகவும் சிறப்பாய் நேர்த்தியா அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசித்து பாருங்கள், இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய செயல், அவருடைய கிரியைகள். அதுதான் ஆண்டவருடைய கிரியைகள் மகத்துவமானது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிற ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், இதெல்லாம் இனி ஆகாது, இனி முடிஞ்சு போச்சு, இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் நாம் அப்படித்தான் நினைப்போம். நம்முடைய முயற்சிகள்ல தோற்று போயிட்டோம்னா இனி அவ்வளவுதான், இல்ல. நம்முடைய முயற்சிகள் தோற்று போகலாம், சூழ்நிலைகள் சாதகமா இல்லாமல் போகலாம், வழிகள் அடைக்கப்படலாம், ஆனால் அவைகளை திறக்கிறவர், சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? நீங்கள் அன்பின் தகப்பனே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரப்பா, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நாங்கள் நினைக்கிறது, நாங்கள் பார்க்கிறதெல்லாம் அற்ப காரியமா சாதாரணமாக இருக்கும், ஆனால் நம்முடைய செயல்பாடுகளை வேதத்தின் மூலமாய் பார்க்கும் பொழுது பிரமிக்கத்தக்க விதத்தில் இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம், பார்க்கிறோம். அதே வண்ணமா எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிற அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு விஷயம் நினைத்தருளுங்கப்பா. கடன் பிரச்சனையை விட்டு நான் எப்படி வெளிவர தெரியல, இது மழை போன்ற பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா,
என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையே, அதை பணியை போல மறையச் செய்கிற தேவன் நீர் உண்டல்லவா, அதை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில காண்பித்தருளுவீராக. தடைகள் வந்து விட்டதே, அதை உடைத்தெறிகிற தேவன் நீர் முன் செல்வீராக. கோணலானவைகள் செவ்வையாகட்டும், கரடு முரட்டான சமமாகட்டும். சத்துருவின் கையிலிருந்து பிள்ளைகளை தப்புவித்து தலை குனியாதபடி நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக. இதனால் முழுவதும் மகிமையின் கரம் கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்யட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் அல்லது சூழ்நிலை சாதகமா இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தர் நம் பட்சத்துல இருந்து எதுவுமே வாய்ப்பு இல்லை என்று சொன்னதெல்லாம் வாய்க்கும்படியாக செய்வார். அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.